எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி யூடியூப் சேனலுடைய வெரி ஃபர்ஸ்ட் ரெசிபி வீடியோ. ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு சூப்பரான ரிச்சான க்ரீமியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபியோடு உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். கிட்ஸ் இருக்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ரெசிபி. இது எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு பிகினர் லெவல் ரெசிபி. நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி 1/2 லிட்டர் மில்கை நல்லா காய்ச்சிட்ருக்கேன். இதுக்கு நம்ம ஃபுல் ஃபேட் மில்க்கும் எடுத்துக்கலாம், பஃபலோ மில்க், எந்த மில்க் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் ப்ரிஃபரபிளி கொஞ்சம் ஃபேட் இருக்க மில்காக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் நல்லா சூடானதும் நான் இதிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் மில்கை தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஸோ மீதி இருக்க இந்த மில்கை நான் இன்னுமே நல்லா கொதிக்க வைக்கிறேன். அண்ட் சைடில் நமக்கு மலாய் ஃபார்ம் ஆக அதெல்லாமே ஸ்க்ராப் பண்ணி நான் உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கேன். இப்படி பண்ணுறதுனால இன்னுமே நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்ஸ்பெரியோட கஸ்டர்ட் பவுடர் தான் நான் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ கஸ்டர்ட் பவுடர்ன்றது பேசிக்கலி ஒரு திக்கனிங் ஏஜென்ட் வித் லிமிட்டட் ஃப்ளேவர்டு இன்க்ரீடியன்ட்ஸ். நான் இங்கே எடுத்துருக்கிறது வெனிலா ஃப்ளேவர்ட். இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் கட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கிக்கிறேன். நல்லா கொதிச்சிட்ருக்க இந்த பாலில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் ஸ்லரியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த கஸ்டர்ட் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக நம்ம பாலை கலரிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிறத நம்மளால் உணர முடியும் இந்த ஸ்டேஜில். அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதே மாதிரி பாலை கலரிட்டே இருக்கணும். அண்ட் நான் இந்த இடத்துல ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறது டோட்டலி ஆப்ஷனல். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா நோ ப்ராப்ளம், இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது நல்லா கரையிறதுக்காக அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த கஸ்டர்ட் இப்போ முதல் இருந்ததை விட நல்லாவே திக்காகிடுச்சு. இது என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்காக நல்லா ஆற வைக்கிறேன். ஒன்ஸ் இது நல்லா ஆறின பிறகு இதை எடுத்துகிட்டு போய் நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணுறேன். இது அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹார்ஸாவது ரெஃப்ரிஜரேட் ஆகணும். நான் நமக்கு தேவையான எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா பொமோகிரானட், ஆப்பிள், மேங்கோ, ரெட் பனானா, மஸ்க்மில்லன் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக எடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க ரொம்பவே அட்ராக்ட் ஆகி அவங்களுக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். இன்னொரு டிப் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரூட் நீங்கள் எப்போ கட் பண்ணணும்னா கஸ்டர்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா போதும். அதர்வைஸ் நம்ம இங்கே பனானாலாம் ஆட் பண்ணுறதுனால ஃப்ரூட்ஸ் ரொம்பவே சாகி ஆகிடும். ஃப்ரூட்ஸ்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும், அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த வாட்டரோடு நம்ம கஸ்டர்டில் ஆட் பண்ணோன்னா நம்ம கஸ்டர்ட் ரொம்பவே வாட்டரியாக ஆகிடும். இந்த ரெசிபியை இன்னுமே ரிச் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 2-3 ஹார்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ண நம்ம கஸ்டர்டை எடுத்து வெளியே வைக்கிறோம். நாம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் அதுவுமே ரெடியாக இருக்குது. இப்போது சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனுக்காக நான் மஸ்க்மில்லனுடைய அவுட்டர் லேயரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே இருக்க ஃப்ளஷி பார்ட்டை டீஸ்கூப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கஸ்டர்ட் வச்சு அதை நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரெசன்டேஷன் பார்ட் நான் பண்ண மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பசங்களுக்கு என்ன மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்கன்றதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஓன் ஐடியாஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு ஜூஸாக கொடுக்கறத விட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஃபைபர் கண்டென்ட் லாஸ் ஆகாமல் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டர்ட் பண்ணி கொடுத்து எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அடுத்த 1 வீக் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபீஸ் எல்லாமே சம்மர் ரிலேட்டட் ரெசிபீஸ். பேசிக்காக நான் ஒரு சம்மர் சீரீஸ் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். So please join with me on summer series and don't forget to support my channel with like, share and subscribe.